ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே தேவைப்படுற சூயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் சுடிதார் மெட்டீரியல் வாங்கும்போதே இந்த மாதிரி நெக் டிசைன் ரெடிமேடாக இருக்க மாதிரி வாங்கினோம்னா அதில் இருக்க நெக் வித் பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் வித்க்கு ஈக்குவலாக இருக்காது. சம்டைம்ஸ் நெக் வித் அதிகமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது என்கிட்ட இருக்க மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா நெக் வித் 7 இன்ச் இருக்குது. இதை நான் 12 இயர் கிட்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு நெக் வித் ஒரு 2.25 அந்தளவுக்கு இருந்துச்சுனாவே போதும். அப்போ இவ்வளோ அதிகமாக இருக்க நெக் வித்தை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த நெக் டிசைனில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஒரு எண்ணில் இருந்து இன்னொரு எண் வரைக்கும் டேப்பை வச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்து இருக்குன்னு தெரிஞ்சிடும். எனக்கு 7 இன்ச் இருக்குது. அப்போது 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த நெக்கோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஒருவேளை லைனிங் இல்லாமல் தைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு தேவைப்படுற நெக் வித்தை இதில் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு டோட்டல் நெக் வித் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஒரு சைடில் எனக்கு 2.25 இன்ச் வேணும். நான் காட்டுற மாதிரி அந்த டிசைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 2.25 இன்ச்சை வச்சுட்டு நெக்கோட உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இதே தான் இன்னொரு சைட்லேயும். இதுதான் எனக்கு தேவைப்படுற நெக் வித்து. சென்டரில் இருக்க எக்ஸஸ் கிளாத்து எனக்கு வேண்டாம். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. என்னோடய நெக் லென்த் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 4.5 இன்ச் மார்க்கையும் நம்ம மேலே மார்க் பண்ண அந்த 2.25 இன்ச் நெக் வித் மார்க்கையும் இப்போ வி ஷேப்பில் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தை அந்த சென்டர் லைனில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். வீடியோவில் கடைசியாக நான் தையல் போட்டு காட்டுறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு அந்த வி ஷேப்பில் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எக்ஸஸ் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு தேவையான நெக் வித் கரெக்டாக கிடச்சிடும். நெக் வித் 2.25 இன்ச் இருக்குது அந்த டிசைன் வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வரைக்கும் வேணும். ஸோ இதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த்து, செஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரியெல்லாம். ரெடிமேடில் இருக்க நெக் வித்தை விட உங்கள் நெக் வித் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெடிமேடில் இருக்கிறத விட உங்களுக்கு நெக் வித் அதிகமாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெக் மெஷர்மெண்ட்டை லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணலனாலும் ஸ்கொயராக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு உங்கள் நெக் டிசைனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நெக் மார்க் பண்ணி காட்டுறேன். நெக் வித்து 4 இன்ச்சு, லென்த்து 5 இன்ச்சுக்கு வச்சு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் நெக்கு வேணும். இப்போது நெக்கோட வித்தில் இந்த 4 இன்ச் மார்க்கில் ஒரு நாச் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்தில். இந்த நாச் பண்ண இடத்துல தான் என்னோடய நெக் டிசைன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகணும். இப்போ என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் தான் இருக்கும் நெக் வித்து. ஸோ இதை அதிகம் பண்ணுறதுக்கு நான் சென்டரில் ஒரு கட் போட்டுக்க போகிறேன். எது வரைக்கும்னா என்னோடய நெக் லென்த்து 5 இன்ச்சு, அதில் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக 4.5 இன்ச் வரைக்கும் இந்த கட் போட்டுக்கிறேன். இப்போ நான் கிளாத்தை ஓப்பன் பண்ணுறேன். சென்டரில் 4.5 இன்ச் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ண லைனிங் கிளாத்தை மேலேயே வச்சுட்டு அந்த 4 இன்ச் மார்க்கை இந்த நெக் டிசைனோட எட்ஜஸில் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் மாதிரி வைடாக இருக்கும். அதனால இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் அந்த டிசைன் இருக்கிற எட்ஜ்லேயே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ண அந்த 4 இன்ச் நெக் வித் உங்களுக்கு கிடச்சிரும். மேக்ஸிமம் மெட்டீரியலில் இருக்க நெக் வித்தை விட உங்களோட நெக் வித் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி நெக் வித்தை கம்மி பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும்.
இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக்கோட 2 சைடில் இருந்தும் 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வி ஷேப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போது தையல் போட்டுட்டேன். பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே வி லைன்லேயே உங்களுக்கு தையல் விழுந்திருக்கணும். ஒரு 1/4 இன்ச் மாதிரி கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக் வித் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சுடிதாருக்கு நீங்கள் எப்போவும் மார்க் பண்ணுற மார்க்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கில் லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் திருப்பி அந்த டிசைனோட எட்ஜஸ்லேயே வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி சூயிங் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.